இந்த வீடியோ 9th சோஷியல் சயின்ஸுக்கான தேர்ட் மிட் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ண குரூப் லிங்க் இருக்கும். இப்போ வரைக்கும் நான் மாணவர்கள் ஜாயின் பண்ணாமல் தான் போய் ஜாயின் பண்ணுறேங்கப்பா. அங்கே உங்களோட கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். அதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் வந்து போடுங்க. இதற்கான ஆன்சர்ஸ் ஆனது கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பாஸ். ஸோ சூஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபியூல் இன் ஓல்டன் டேஸ் டு ஸ்மெல்ட் அயன். செகண்ட் ஒன், டேஷ் பிகாஸ் த ஃபஸ்ட் யூரோப்பியன் பவர் டு எஸ்டாப்ளிஷ் ட்ரேட் வித் இந்தியா. தேர்ட் ஒன், ட்ராப் கவர் ஓல்ட் இஸ் ஏ மாக் ட்ரில் ஏ ஓவல் ஃபார் டேஷ். Fourth one, when you happen to see a fire break out, you will make a call to dash. Fifth one, which color is the signal means stop. Sixth one, according to 2011 census, the total population of India was dash. Seventh one, the long distance migrating bird is dash. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பாஸ். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனி 5 எழுதினா போதும். 8th ஒன் பொறுத்த வரைக்கும் ஹைலைட் எனி 2 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். 9th ஒன், ரைட் ஏ ஷார்ட் நோட் on Colonel Pennyquick. 10th one, who are the community's first responders to disaster. 11th one, what should you do after tsunami. 12th one, list out any 3 road safety rules. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 13th ஒன், லிஸ்ட் அவுட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். 14th ஒன், என்லிஸ்ட் த ரீசன்ஸ் ஃபார் மைக்ரேஷன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் பாஸ். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 5 எழுதினா போதும் இதுலையும். ஸோ 15th ஒன்று பொறுத்த வரைக்கும், வாட் வர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் இங்கிலாந்து ஆன் இந்தியா. 16th one, discuss the economic impact of British rule in India. So next 17th one, write a paragraph about what to do during fire. 18th one, explain in detail the road safety rules. ஓகேங்களா. next 19th one, state the aims of migration policies. 20, match the following pa. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃபீல்டு, பெங்கால் ஃபெமைனு, சேஃப்டி லேம்ப்பு, சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து வேர்டு, எம்ப்ரிடெல், இமிக்ரேஷன் 1770, இந்த பக்கம் கீழே மேல் மைக்ரன்ஸு, இந்த பக்கம் வந்து லேங்கஷியர். சரி ஓகே. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுங்க. மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த மேட்ச்சு 1 மார்க் இதுக்கு நான் ஃபில் இந்த மேட்ச் எல்லாத்துக்கும் ஆன்சர் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் மட்டும் போட்டால் போதும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 21 வந்து டிஸ்கஸ் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 1 கொடுத்துருக்காங்க. 22A வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்ட் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் மார்க் த ஃபாலோயிங் வேர்ல்டு மேப். ஸோ வேர்ல்டு மேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஜெர்மனி, USA அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பர்மா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, தாய்லாந்து, பிலிப்பைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பிளேஸும் மார்க் பண்ணி வச்சுங்கப்பா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நல்லா படித்து வச்சுருங்க. இதோடு இல்லாமல் ஒரு முக்கியமான சந்தேகமானது நம்ம பசங்க மனதில் கண்டிப்பாக எழுந்திருக்கும். அதாவது ப்ரோ இன்னும் எங்களுக்கு எக்ஸாம் நடக்கலை, எங்களுக்கு எக்ஸாம் ஆனது நாளைக்கு நடக்க போகும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே படிச்சுட்டு போட்டுமா கேட்பீங்க, தெளிவாக சொல்லியிருப்பா. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. மற்ற சில மாவட்டத்தில் பொறுத்தவரை இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வடிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் ஒரு முக்கியமான கேள்விகளாக நீங்கள் பசங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நல்லா படிச்சுட்டு போங்க. இதுலேருந்தும் ஒரு சில கேள்வி வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். டாடா, பை பை.